எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. ஒரு பரபரப்பான தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் February 5 அன்று நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுகவுக்கு தாவிய VC சந்திரகுமாரை நிறுத்தி இருக்கிறது. VC சந்திரகுமார் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய பொழுது விஜயகாந்தோடு மிக மிக நெருக்கமாக இருந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதற்கு முன் தேதிமுகவில் ஈரோடில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். EK இளங்கோவன் மறைந்த பிறகு காங்கிரஸிலிருந்து யாரும் போட்டியிட விருப்பமில்லை என்ற சூழ்நிலையிலே அங்கே VC சந்திரகுமார் திமுகவின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே வேளையிலே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு உறுதியாக அதிமுக இந்த முறை போட்டியிட்டு ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையிலே நேற்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது, அந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் பல காரணங்களை சொல்லி 2 பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக அவர் சொல்லியிருப்பது இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்யும், பணத்தை பட்டுவாடா செய்யும், ஒரு நியாயமான முறையிலே தேர்தல் நடக்காது என்பதாலே அதிமுக போட்டி போடாது என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சென்ற ஆண்டு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இது போன்ற காரணங்களை சொல்லித்தான் அதிமுக போட்டியிலிருந்து விலகியது, புறக்கணித்தது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை அது வடக்கு தமிழ்நாடு பகுதியை சேர்ந்த ஒரு தொகுதி. மிக மிக முக்கியமாக அங்கே அதிமுக பெரிய அளவிலே வலுவில்லாத ஒரு இடம் என்று எல்லோரும் அறிந்ததுதான். குறிப்பாக அங்கே ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கூட்டணி கட்சிகள், இன்னொரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சி. இவர்களுக்கு தான் அங்கே பெரிய அளவிலே செல்வாக்கு இருக்கிறது என்ற கணக்கிலேயே தான் அங்கே அதிமுக போட்டியிடவில்லை என்று சொல்லப்பட்டது. காரணங்கள் இதே தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். ஒன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இல்லை, பணத்தை கொடுப்பார்கள், ரவுடித்தனத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள், ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள் என்று. ஆனால் இப்பொழுது மேற்கு தமிழ்நாடு, குறிப்பாக கொங்கு பகுதி அதிமுகவுடைய மிக மிக பலம் வாய்ந்த ஒரு கோட்டை என்று கருதப்படக்கூடிய மேற்கு தமிழ்நாட்டிலேயே போட்டியிலிருந்து விலகுவதன் மூலமாக அதிமுக என்ன விதமான ஒரு செய்தியை அல்லது என்ன விதமான ஒரு மெசேஜை அவருடைய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனுப்புகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக மிக முக்கியமான கேள்வி அதிமுகவுக்கு அல்லது இரட்டை இலை சின்னத்துக்கு என்று உறுதியாக ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அது 18% இருக்கலாம், 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். ஆக இப்போ தொடர்ந்து இடைத்தேர்தல்களை புறக்கணித்து கொண்டே இருப்பதாலே அந்த 25% மக்கள் வாக்குகளை தேர்தலை புறக்கணிப்பார்களா, இல்லை அவர்கள் வேறு கட்சிக்கு வாக்களிப்பார்களா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. ஆக அந்த ஒரு கட்சியினுடைய அந்த ஓட் பேஸ், அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவாவது ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதுதான் கலையதார்த்தம். ஒரு ஜனநாயகத்தை பொறுத்தவரை எலெக்ஷன்ஸ் ஆர் தி மெஷர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி சக்சஸ் ஆர் ஃபெயிலியர். ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது களத்திலே போடும் கூச்சலோ அல்லது போராட்டங்களோ கிடையாது. தேர்தலிலே வெற்றி தோல்வி ஒன்றுதான் ஜனநாயகத்திலே ஒரு கட்சி வெற்றி தோல்வி அடைகிறது என்பதை அளக்க உதவும் ஒரு அளவுகோல் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அந்த அளவுகோலின்படி உறுதியாக அதிமுக தொடர்ந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருகிறது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு தமிழ்நாட்டிலே தான் போட்டியிட மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது மேற்கு தமிழ்நாடு, கொங்கு பகுதிகள், இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கொங்கிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த சமுதாய வாக்காளர்களும் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே. அதையும் மீறி தேர்தலை புறக்கணிக்கிறது அதிமுக என்று சொன்னால் உறுதியாக அதிமுக ஒன்று திமுகவுடைய சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள், தேர்தலில் பணம் கொடுப்பது போன்றவற்றிற்கெல்லாம் அஞ்சினால் கூட, இன்னொன்று அதிமுகவுக்கு அதனுடைய வாக்கு வங்கி பெரிய அளவிலே சரிகிறது என்ற ஒரு அச்சம் விட்டது என்பது தெள்ள தெளிவாக தெரிவதாகத்தான் பலரும் சொல்கிறார்கள். ஒருவேளை ஈரோடு கிழக்கிலே போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு கிடைக்கும் வாக்குகள் 20% குறைவாக 15% அல்லது 12% விழுந்து விட்டால் அப்பொழுது எதிர்காலத்தில் அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது.
கிடையாது. அதே வேளையில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இப்போ சட்டமன்ற தேர்தல் வருகிறது 2026. அந்த சட்டமன்ற தேர்தலுமே கூட திராவிட முன்னேற்ற கழகம் இதே விஷயங்களை தான் பயன்படுத்தும். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது சட்டமன்ற தேர்தலில் நடக்கும், அதிகார துஷ்பிரயோகம் சட்டமன்ற தேர்தலில் நடக்கும், ஆளும் கட்சியினுடைய அராஜகம்னு சொன்னால் அதுவுமே சட்டமன்ற தேர்தலில் கட்டவிழ்த்துப்படப்படும். அப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு எப்படி வெற்றி பெறும், அல்லது அதிமுக போட்டியிட்டு எப்படி பிரதான எதிர்க்கட்சியாக வரும் என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஆக தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக அஞ்சுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இரட்டை இலை சின்னத்தை கையில் வைத்துக்கொண்டே தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக இப்படி அச்சப்பட்டால் எதிர்காலத்தில் அதிமுகவை நம்பியிருக்கும் வாக்காளர்கள், அதிமுகவுக்கு நம்பியிருக்கும் மக்கள் அதிமுக இங்கு திமுகவுக்கு மாற்று என்று கருதக்கூடியவர்கள் எதற்காக அதிமுகவை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுகிறது அப்படின்னு தான் கலையதார்த்தம். அந்த விதத்தில் பார்த்தால் உறுதியாக அதிமுகவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியோட முடிவு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது என்பதை நாம் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலை சந்திச்சு தான் ஆகணும். தொடர்ந்து ஒரு தேர்தலை புறக்கணிக்கலாம், ஆனால் வருகின்ற எல்லா தேர்தல்களையும் புறக்கணிப்பது என்பது எந்த விதத்தில் ஒரு அரசியல் சாதுரியம் என்பதை உறுதியாக பலரும் வரும் நாட்களிலே கேட்பார்கள். அதிமுக இங்கே அதிமுகவுக்கு தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சிகள்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் சூழ்நிலையிலே இதை வைத்து ஒரு பெரிய விவாத பொருளாக்கி அதிமுக தொடர்ந்து வலுவிழக்கிறது என்பதை ஒரு பெரிய ஒரு செய்தியாக பிம்பமாக கட்டமைக்க இது போன்ற நடவடிக்கைகள் உதவும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லைங்கிறத அதிமுக தரப்பு உணராதிருப்பது என்பது அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கலையதார்த்தம். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த தொகுதியிலிருந்து பாஜக போட்டியிட்டால் அப்பொழுது ஏற்கனவே அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஒருவேளை அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலாம் என்று மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் சொல்லப்போனால் விக்கிரவாண்டியிலே கூட இது நடந்ததாகத்தான் சொல்லுகிறார்கள். பலர் அதிமுக வாக்காளர்கள் அங்கே எதிர்க்கட்சிகள் யாரும் இல்லாதனாலே திமுகவுக்கு வாக்களித்து திமுக பெருவெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஈரோடு கிழக்கிலும் அப்படி நடந்து வி.சி. சந்திரகுமார் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதாவது ஈவி.கே. இளங்கோவன் பெற்ற 60-65% வாக்குகளைப் போல பெற்று வெற்றியடைந்தால் உறுதியாக அதிமுகவுடைய அந்த வருங்காலத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இப்போதைக்கு பாஜக வளர்ச்சியை தடுப்பதற்கு இது ஒரு ராஜதந்திரமாக இருந்தாலுமே கூட எதிர்காலத்திலே அதிமுக மேலும் மேலும் வலுவிழக்க அந்த கட்சி தலைமையை வழிவகை செய்கிறது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம். மீண்டும் நாம் சொல்லுகிறோம், அதிமுகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அது 15%, 20%, 22%. அதாவது எம்ஜிஆர் காலம் தொட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு தொடர்ந்து அந்த கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்கள், கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் பெண்கள், தாய்மார்கள், இவர்களை எல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஒரு இவர்களெல்லாம் துக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு முடிவு என்பதை அந்த கட்சியுடைய தலைமை உலகம் உணரவில்லை என்பதுதான் மிக மிக ஆச்சரியம். யாரையாவது ஒரு வேட்பாளராக நிறுத்தி ஒரு டஃப் ஃபைட், ஒரு கடுமையான போட்டியை கொடுத்து அதன் பிறகு தோற்றால் கூட அது மரியாதையாக இருக்குமே தவிர இப்படி தேர்தல் புறக்கணிப்புகள் ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு அழகல்ல அப்படிங்கிறதான் யதார்த்தம். இதில் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்குகள் என்னென்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் உறுதியாக அந்த கட்சியின் எதிர்காலத்திற்கு இது நல்லதல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னென்னு பதிவு பண்ணுங்கள். நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.